வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட என்னுடைய தொகுதியில் கடந்த ஒரு மாதத்திற்குள்ளாக மம்தா என்ற ஒரு பெண்மணி கடந்த 21/1/24 அன்று யானையால் தாக்கப்பட்டு அந்த இடத்திலே இறந்தும், அதேபோல கடந்த 29/1/2024 சாம்பசிவம் என்ற ஒரு பெரியவர் யானையால் தாக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள். அதேபோல அதற்கு முன்பு ஒரு மாதத்திற்கு முன்பாக முனிரத்னம் என்ற ஒரு நபர் யானை தாக்கப்பட்டு கால் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார். இப்படி தொடர்ந்து 2 மாதத்திற்குள்ளாக அந்த பகுதியில் 2 இறந்தும் ஒருவர் படுகாயங்களோடும் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அது ஒரே ஒரு ஒற்றை யானை அந்த பகுதியில் சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த யானையால் 2 மாதத்திற்குள்ளாக 2 பேர் உயிரிழந்து ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். அந்த பகுதியில் மாலை நேரங்களில் மக்கள் செல்வதற்கே இப்பொழுது அச்சம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்வது, அந்த ஒற்றை யானையை பிடிப்பதற்காக அந்த பகுதியில் கும்கி யானையை கொண்டு வந்து அந்த யானையை காட்டுப்பகுதிக்குள் அழைத்துச் செல்வதற்குரிய நடவடிக்கையை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவரே, மாண்புமிகு உறுப்பினர்கள் கேட்டுக்கொள்ளபடி கண்டிப்பாக அந்த இடத்தில் நம்ம அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து விரிவான கூடிய சீக்கிரம் அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது. பேரவைக்கு ஒரு அறிவிப்பு.